பிளெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணி ஒரு பர்த்டே அவுட்ஃபிட் ரெடி பண்ணலாமா? இந்த ட்ரெஸ்ஸோட பிக்சர் வந்து நான் லாஸ்ட்ல அட்டாச் பண்ணியிருக்கேன். வியர் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து செஸ்ட் போர்ஷனுக்கு மட்டும் மினிமலா இந்த மாரி கர்தானா பீடும், சமிக்கி ஒர்க்கும் வச்சு நான் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கும் லைன் பாட்டம்ல மட்டும் வச்சிருக்கேன். இது வந்து 5 மீட்டர் நான் பிளெயின் ஃபேப்ரிக், 2 1/2 மீட்டர் கிரேப் லைனிங், 1 மீட்டர் காட்டன் லைனிங் வந்து எடுத்திருக்கேன். இந்த மாரி மினிமலான ஆரி ஒர்க் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஹோல் டே ஃபுல்லாக ஆச்சு. நெக்கோட ஓப்பன் வந்து 3 இன்ச் வச்சுருக்கேன். ஷோல்டருக்கு ஸ்லோப் கொடுத்து மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் அனார்கலி. ஸோ நான் வந்து பாட்டம் எல்லாம் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ட்ரெஸ்க்கு பஃப் ஸ்லீவ் வந்து வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், லேயர்ஸ் வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி லேயர்ஸ் வைக்கிறப்ப நமக்கு மேலே மட்டும் பஃப் இருக்கும், சைட்ல எல்லாம் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ லேயரிங்காக இருக்குன்னு. இப்போ செஸ்ட் போர்ஷனையும் நம்ம ஸ்லீவையும் அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஸ்லீவ் டைப்பில் பஃப்னு இருக்குன்னு. இதுக்கப்புறம் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணியாச்சு. சைடில் வந்து சீமுக்கு 1.5 இன்ச் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 1.5 இன்ச் சீமை வந்து நான் பிடிச்சிட்டு இந்த ட்ரெஸ்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ட்ரெஸ்ஸு சைட் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் கீழே இருக்க ரா எட்ஜை வந்து நான் பீக்கோ பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் வந்து வயர் யூஸ் பண்ணாமல் பண்ணால் இன்னும் அழகாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ் டிசைன்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.